விஜய் தனித்து நின்னா அது வெறும் 120. இதுவே கூட்டணி வச்சா அது கோட்டையில் 180. தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி அனல் பறக்கும் வேளையில் டெல்லியிலிருந்து கசிந்த ஒரு லேட்டஸ்ட் ரகசிய கருத்து கணிப்பு தமிழக அரசியலின் அஸ்திவாரத்தை உலுக்கியுள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் வரும் தேர்தலில் தனித்து போட்டியிட்டால் சுமார் 120 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. தமிழகத்தில் தற்போதைய ஆட்சிக்கு எதிரான மனநிலை மற்றும் இளைஞர்களின் எழுச்சி ஆகியவை விஜய்க்கு சாதகமாக இருப்பதை இந்த எண்கள் பிரதிபலிக்கிறது. ஆனால் அதைவிட ஆச்சரியமான தகவல் என்னவென்றால், காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளுடன் விஜய் கைகோர்த்தால் இந்த கூட்டணி சுமார் 180 தொகுதிகள் வரை அள்ளும் என்றும் கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இந்த அதிரடியான கருத்து கணிப்பு முடிவுகள் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருபெரும் திராவிட கட்சிகளையும் தாண்டி டெல்லி பாஜக தலைமையும் பெரும் அதிர்ச்சியை ஆளாக்கியுள்ளது. தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள பாஜக கடுமையாக போராடி வரும் நிலையில் விஜயின் இந்த விஸ்வரூபம் அவர்களின் கணக்குகளை தலைகீழாக மாற்றியுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் விசிக போன்ற வலுவான வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகள் விஜயுடன் இணைந்தால் அது தேசிய அளவில் பாஜகவுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலை உருவாக்கும். தாவேகாவின் இந்த எழுச்சி திராவிட அரசியலை தகர்ப்பதோடு மட்டுமல்லாமல் தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் எதிர்காலத்தையும் தமிழகத்தில் தீர்மானிக்கும் சக்தியாக மாறியுள்ளது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு குறைந்த இடங்களை வாங்குவதை விட விஜயுடன் இணைவது ஒரு கௌரவமான முடிவாக இருக்கும் என்றும் அக்கட்சியின் மேலிடம் தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. அதேபோல விசிக தலைவர் திருமாவளவன் அவ்வப்போது முன்வைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை விஜய் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டுள்ளதால் இந்த கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது. விஜயின் கவர்ச்சியும் காங்கிரசின் பாரம்பரிய வாக்குகளும் விசிகவின் உறுதியான தலித் மற்றும் சிறுபான்மையின் வாக்குகளும் இணைந்தால் அது 150 தொகுதிகள் என்ற இலக்கை மிக எளிதாக எட்டிப்பிடிக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கணிக்கிறார்கள்.